மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடம் வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாணிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். பாருங்க, இந்த வேதத்துல ரெண்டு பதம் யூஸ் பண்றாங்க. ஒண்ணுன்னா பிசாசு, இன்னொன்னு ஆவி. ரெண்டும் ஒண்ணுதான். பிசாசு என்று இங்க சொல்லப்படுறது யாரை குறிக்குது? பிசாசு. ஆவி என்று சொல்லுறது எதை குறிக்கிறது? பிசாசு தான் குறிக்கிறது. இனி அடுத்து கவனிங்க. லூக்கா 24:39 வாசிங்க. அங்க இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆவினா எப்படி இருக்கும்? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே. பாருங்க, இங்க ஒரு ஆவி என்று சொல்லும்போது இது பிசாசை குறிக்குது. அதனால இதுக்கு முந்தின சொல்ல வசனத்துல பிசாசு என்றும் இருக்கு, அதுக்கு பிறகு பிசாசு என்று சொல்லாம ஆவி என்று சொல்லப்பட்டு இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒரு ஆவிக்கு தன்மை எப்படி இருக்குமா? அதுக்கு எலும்பு இருக்காது, அதுக்கு சதை இருக்காது. ஆனா அது செய்யக்கூடிய வேலை என்ன? மனுஷனுக்குள்ள உட்புகுந்துரும். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். பாருங்க, ஒரு மனுஷனுக்குள் அது புகுந்து அந்த மனுஷனுக்குள்ள கிரியை செய்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய பலன் உள்ளது பிசாசு. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. இவர் பிசாசுகளின் தலைவனாகிய பெயர்செபுவினாலே பிசாசுகளை துரத்துகிறாரே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். பிசாசானவன் எப்படி கிரியை செய்வான்? அவனுக்கு ஒரு தலைமை இருக்கு, அவனுடைய பேர் பெயர்செபு. இவனுக்கு கீழே அவங்க எப்படி செயல்படுறாங்க? ஒரு அணியாய் திரளாய் செயல்படுறாங்க. அது எப்படி தெரியும்? 43ஆவது வசனத்துல இருந்து 45 வரைக்கும் வாசிங்க. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். பாருங்க, ஒரு சேனை, அதுக்கு ஒரு தலைவன், அவர் ரொம்ப புத்தி கூர்மை உள்ளதா இருக்கு. ஒருத்தன் வெளியே வருதா, அது ஒவ்வொரு ஆளையா நோட் பண்ணுது, அப்படியே அலைஞ்சு தெரியுது. திரும்ப வாசிங்க. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. பாருங்க, பிசாசானவன் என்று சொல்லும் பொழுது அவன் விவேகம் உள்ளவனா இருந்து என்ன செய்யறான்? சூழ்நிலைகளை நாடி தேடி தனக்கு சாதமா பயன்படுத்திக் கொள்கிறான். ஏன்னா மக்கள் எல்லாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து நாசமா போயிட்டு இருக்காங்க. அவன் சூழ்நிலைகளை பார்க்கிறான். வாசிங்க. திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னுடைய கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து. பாருங்க, உட்புகுந்து அது வெளியே போகுது, பார்க்குது, எல்லார காட்டிலும் இதுதான் கொல்லான்னு தோணுது, அது உட்புகுந்தாச்சு. உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அடுத்த சாபத்தை பாருங்க. உள்ள போனது நீங்க நினைச்ச மாதிரி வெளியே போகாது. பிசாசுக்கு இடம் கொடுக்காதயான்னு சொல்ல காரணம் தான். உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு. சாத்தா என்ன பண்றான்? ஒரு ஆளாட்டு வரல, இன்னும் 7 பேரோட வர புகுந்த என்ன பண்றான்? அப்படியே குடியிருக்கிறான். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். அந்த பொல்லாத சந்ததியார் வேற யாரும் கிடையாது, கடைசி காலத்துல இருக்கிற நம்ம தான். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். பாருங்க, பிசாசனம் எப்படிப்பட்டவன்னா புத்தி கூர்மையுள்ள அறிவு ஜீவி. அவனுக்கு தெரியுது தனக்கு முன்னாடி நிக்கிறது பரிசுத்தரா, பரிசுத்தம்னு என்னன்னே தெரியாத பாவியான். இயேசு பார்க்கறான், சொல்றான், நீர் இன்னார் என்று நான் அறிவேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க பார்ப்பீர்களானால் அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் மிக பெரிய பலசாலி, மனுஷனை காட்டிலும் எத்தனையோ மடங்கு பலம் நிறைந்தவன். வாசிங்க. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்குகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. பிசாசுடைய பலம். அறிவு ஜீவின்னு சொன்னேன், புத்தி கூர்மை உள்ளதுன்னு சொன்னேன், விவேகம் உள்ளதுன்னு சொன்னேன், உங்களை பற்றி எல்லாமே ஓரளவுக்கு அதுக்கு தெரியுதுன்னு சொன்னேன், பலசாலின்னு சொல்றேன்.